ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நாம் ஒரு பாடலை பாடி தேவனை துதித்து தேவனை ஆராதித்து வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பு தகப்பனே, ஆத்தும நேசரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த அதிகாலை பொழுதுல ஒவ்வொருவருடைய பாரங்களை உங்க பாதத்திலே வைத்துவிட்டு நாங்கள் ஒரு இளைப்பாறுதலோடு பூமிக்கு சாரமுள்ள உப்பாக ஆண்டவரே ஒரு ஒளி விளக்காக ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவரே, சில நேரங்களில் இயற்கையினுடைய மாறுதல்கள், இந்த நாட்களில் இந்தியா தேசம் எல்லாம் பயங்கரமான வெயில். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வெளியே வேலைக்கு போக வேண்டும், கிச்சனில் அதிகமான வேலைகள் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே அநேக ஆண்டவரே துறையை சார்ந்த பிள்ளைகள் பயங்கரமான வெயிலின் உஷ்ணத்திலே ஆண்டவரே நிற்க வேண்டிய சூழ்நிலைகள், எத்தனையோ வெஹிக்கிள் வாகனங்கள் ஓட்டுகிற பிள்ளைகள், பில்டிங் கட்டுகிற பிள்ளைகள், எவ்வளவோ ஆண்டவரே பயங்கரமான அந்த வெயிலின் உஷ்ணத்தை சகித்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள். ஆண்டவரே, வயதான காலத்தில் இருக்கிற பிள்ளைகள், பல ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற பிள்ளைகள், அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரீதிங் ஆண்டவரே, அந்த சுவாசிக்கிற கஷ்டங்கள் இருக்கலாம். இவைகளுக்கு நடுவில் ஆண்டவரே ஒருவேளை எரிச்சல் அடையக்கூடிய, வேதனைப்படக்கூடிய, பலவீனம் அடையக்கூடிய சூழ்நிலைகளிலே காணப்பட்டாலும் ஒவ்வொருவருக்கு தேவையான கிருபைகளை கொடுத்து பிள்ளைகளை ஏந்தி தாங்கி அரவணைத்து ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரத்தில் வார்த்தை என்கிற இந்த மன்னா ஆண்டவரே பனி துளியை போல ஆண்டவரே அப்பா காலையில அந்த புல்லின் மேல் பெய்கிறது போல பெய்து ஒவ்வொரு வாழ்க்கையும் துளிவிட செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு முடிவு உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வாழ்க்கையில நாம் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கதையெல்லாம் வாசிக்கிறவங்க, கதை வெளியிடுகிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு கேள்விக்குறியோட முடிப்பாங்க. ஏன்னா அந்த கதையினுடைய மீதியான பகுதியை அப்பதான் ஒரு வாஞ்சியோட பார்ப்பாங்க என்பதற்காக ஆரம்ப காலங்களில் நானும் சில டிவியில் வருகிற ட்ராமாக்கள்லாம் பார்ப்பேன். சில வித காரியங்கள் ஆண்டவர் எனக்கு அது தவறு என்று சொல்லி காண்பிக்கும் வரைக்கும் சில ட்ராமாக்கள் கொஞ்ச நேரம், அதிகமான நேரம் இல்லை, ஆக மொத்தம் பார்ப்பேன். ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்குமோ என்கிற ஒரு மனதில் ஒரு பதைப்பு இருக்கும். அது மாதிரி ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கை முழுவதும் என்னென்ன சம்பவிக்க போகிறது என்பதை நம்ம தேவன் நம்ம கையில் கொடுக்காததுனால ஒரு பதைப்பு, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வேகம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் முடிவு என்ற ஒன்று அவர்கள் எழுதுகிற அந்த கதையில் எப்படி வருகிறதோ, ட்ராமாவில் வருகிறதோ, சில பேர் சிறுகதைகள் எழுதுவாங்க. குட்டி பிள்ளைகளுக்கு கூட சண்டே கிளாஸ் கதைகள் எழுதுகிறவங்க இருப்பாங்க. அப்படி ஒருவேளை எல்லாத்துலேயும் ஒரு முடிவு என்று ஒன்று இல்லாமல் இல்லவே இல்லை. அப்போ தேவ பிள்ளைகள் நமது வாழ்வில் மட்டும் நாம் காத்திருக்கிற காரியங்களிலே முடிவு இல்லாமல் எப்படி போக முடியும்? நீதிமொழிகள் 23:17-18 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடக்கூடாது. இன்னைக்கு டிவியில், சீரியலில், இது மாதிரி சினிமாக்களில் இன்னும் என்னெல்லாமோ இருக்கிறது. சில மருத்துவர்கள் கூட சொல்லுவாங்க, ரொம்ப டிப்ரெஸில் போயிட்டவங்க, பயங்கரமான வியாதிகளில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் டிவியில் ஜோக் சீரியல்லாம் பார்க்க சொல்லுங்கள், அவங்க மனநிலைமையில் இருக்கிற வேதனைகள் மாறும்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஒரு காலத்தில் நான் இப்படி என்னுடைய நேரங்களை வீணாக கழித்தது உண்டு. பல வருடங்களுக்கு முன்பாக ஊழியத்தில் அதிகமான ஆழங்களுக்குள், ஆண்டவருடைய அன்பை அறிய ஆழங்களுக்குள் வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் அதிலெல்லாம் நீங்கள் பாருங்கள், என்ன லாபம் கிடைக்குது?
இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது புரியாத ஒரு புதிராக இருக்குது. ஜனங்கள் பார்க்கும்போது அந்த எதை பார்க்குறாங்களோ அதன் மூலமாக அவங்களுடைய சரீரம், அவங்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படுகிறத நம்ம அறிந்திருக்கோம். அவங்க அழுதாங்கன்னா அதே மாதிரி அழுகிறதும், அவங்க சோகமாக இருந்தாங்கன்னா, அவங்க தவறான முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்கு நேராக இன்றைக்கி வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கூட போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் என்ன லாபம் இருக்குது? சில பேர் இந்த உலகத்திற்கு ஒத்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன குப்பையிலிருந்து ரொம்ப சீக்கிரம் கிடுகிடுன்னு வளர்ந்து பெரிய ஆளாகி இதெல்லாம் சொல்லும்போது உள்ளத்தின் ஆழத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஐயோ அவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ குயிக்காக வேகமாக ஒரு முடிவு வந்துருச்சு, நம்ம வாழ்க்கை இல்லையே என்று ஏங்க வேண்டியது இருக்கும். இல்லாததை மிகைப்படுத்தி காமிக்கிறது தான் அந்த சினிமா, சீரியலு, அதில் வர பாடல்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம். அப்போ இதை ஏன் நம்ம பார்க்குறோம்? இன்றைக்கி நம்மளை சுற்றில் இருக்கிற மனிதர்களை நோக்கி பார்க்கும்போது கூட ஒரு பொறாமை உணர்வு ஒரு சிலருக்குள்ளே வரலாம். கர்த்தருக்குள்ளே வருகிறவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படி செய்கிற ஒரு சூழ்நிலை இருதயத்தில் வந்தாலும் தங்களை திரித்து கொள்ள வேண்டுமென்று ஆவியானவர் கட்டாயமாக சொல்லி கொடுப்பார். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. ஒரு சிலர் துன்மார்க்கராக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை செழிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, புல்லின் பூவை போல் அவங்களுடைய செல்வங்களோ, அவங்க அனுபவிக்கிற நன்மைகளோ எல்லாமே அது முடிந்து போயிடும். கடகடன் எப்படி வளருமோ அதே போல் அழிந்து போய்விடும். அவர்களை பார்க்காத என்று சொல்லி இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருந்தும் கண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோத்து பார்த்த பார்வை தான் காணப்படுகிறது. லோத்து சோதோமுடைய செழிப்பை பார்த்தார். அது அப்படியே ஒரு ஏதேன் தோட்டத்தை போல அவர் பார்வைக்கு இருந்துச்சா. உடனே அதை தெரிந்து கொண்டதுனால எவ்வளவு கஷ்டங்கள். ஆபிரகாம் பரிந்து பேசாவிட்டா அந்த நிலைமை என்ன இருக்கும்? அந்த குடும்பம், லோத்துவினுடைய குடும்பத்தின் நிலைமை. இன்றைக்கு அநேகர் இப்படி கண்களை அலைய விடுகிறது நிமித்தம். உன் கண்களை அலைய விடாதே. உன் கண் நேர்மையாய் பார்க்க கடவுது, செம்மையாய் பார்க்க கடவுது என்று வேதம் சொல்லுது. இப்படி பார்க்கிறதுனால அது இருதயத்தில் போய் வேதத்தை அந்த வேதனையை விதைக்கிறது. அப்போ பாவிகள் மேலே பொறாமை கொள்ள விடாதே. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் வரும்போது ஒரு லேக்கிங், இந்த உலகத்தில் ஒரு லேக் இருக்கும், அப்படியே ஒரு தேவை இருக்கும், ஒரு பாதிப்பு இருக்குன்னா அது என்னது? விசுவாசம் குறைவு. விசுவாசத்தை காண்பாரோ? இன்னைக்கு காலாட்களோட நடக்கும்போதே இத்தனை சோர்வு நமக்குள்ள வருமானா?
இல்லாமல் இருந்தால் கட்டாயம் அந்த குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடிகள் வரலாம், கடன் சுமைகள் வரலாம். பிள்ளைகளை பெற்றெடுப்பது மட்டும் இல்லை, அவளை வளர்க்கிறதே ஒரு பெரிய ஒரு கிருபை வேணும். அத்தனை பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறது பெருசு கிடையாது, கல்வி கொடுக்கணும், அதுக்கு அவங்க பிரயாசப்படணும். பணம் இல்லை, ஆனால் கல்வி தான் மெயின்னு நினைக்கிற பெற்றோர் எவ்வளோ கடன்பட்டு அவர்களை படிக்க வைக்கிறாங்க. அப்போ இத்தனை இருக்குது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய துன்பத்துக்கு பின்னாடி. இதை யோசித்து பாராதபடிக்கு என்ன நினைப்பாங்க என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? தன்னிச்சையாய் நான் வாழ்வது எவ்வளவு நலமானது. இப்படி ஒரு நெருக்கத்திலே சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒரு அருமையான வாலிப மகள் சொல்வாங்க, என்னுடைய அக்காவுடைய வாழ்க்கையில் நடந்து வருகிற துன்பத்தை பார்க்கும்போது ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்? நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன், என் மனசுக்குள்ள கற்பனை பண்ணி வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்யறனோ அத்தனைக்கும் சரி என்று சொல்லுகிற ஒரு மகன் வந்தாதான் நான் கல்யாணமே முடிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இது எதை குறிக்கிறது? தேவன் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையை குறிக்கிறது. ஒருவேளை அவர்களுடைய பாவம் அவர்களுக்கு ஏதோ சம்பவித்து வருகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ஏன் அப்படி சம்பவிக்கும் என்கிறது நினைத்து பார்க்க இன்று பிள்ளைகளுக்கு மனதில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அப்போ முடிவு என்ற ஒன்று அனைவருக்கும் உண்டு, அனைத்து காரியங்களுக்கும் உண்டு. நீதிமானுக்கு ரட்சிப்பு மீட்பு நிச்சயம் உண்டு. கர்த்தரே உதவி செய்து அவரே விடுவிப்பார். அப்போ துன்மார்க்கர் எத்தனையாய் ரகசிய ஆலோசனைகளை பண்ணினாலும் முடிவு கர்த்தரிடத்துல உண்டு. செய்ய வேண்டியது என்ன? தேவனை பற்றி பயம் நமக்கு தேவை. பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறிய பிள்ளைகள், ஒரு சகோதரியோ சகோதரனுக்கோ தேவை என்ன? தேவ பயம். அது நிரந்தரமாக இருக்க வேண்டும், நாள்தோறும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14:12 சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். கர்த்தர் எவ்வளவு எச்சரித்தாலும் சரி, சிம்சோனுக்கு எதுதான் தோன்றியது? கண்களுக்கு பிரியமானவள், அவளுடைய வெளி தோற்றம், அதை பார்த்து முடிவு பண்ணுகிறார். இன்றைக்கு வாலிப பொண்ணுகளும் பையன்களும் செய்கிற ஒரு காரியம் என்ன? கண்களின் காட்சி, அதுதான் கோலம் என்று சொல்லி நினைத்து உடனே எடுக்கிற முடிவுகள் அவளை வாழ்க்கையே சின்ன பின்னமாக்கி விடுகிறது என்பதை நாம் பார்க்கும்போது தெரியும். ஒருவேளை உனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இருக்கலாம். நான் கூட என்னுடைய வாழ்க்கையில் பாருங்க, எப்பவுமே நான் நினைப்பேன் ஈஸியான பாதையாக இருக்கணும், சுலபமான பாதை. சிறு பிள்ளையிலேருந்து நான் வளர்ந்து வரும்போது எங்கள் வீட்டில் நான் தெரிந்தெடுக்கிற வேலை கூட ரொம்ப சுலபமான வேலையை தான் தெரிந்து கொள்ளுவேன். எவ்வளவு பாத்திரங்கள் இருந்தாலும் சரி, அது சில்வரில் இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் அழகாக, கைகளுக்கும் வலி இருக்காது, அதை தெரிந்து கொள்ளுவேன். கொஞ்சமாக இருக்கிறது, அது அதிக கஷ்டமாக இருக்கிறதுனால அது பக்கமே போக மாட்டேன். இப்படி எது ரொம்ப சுலபமான பாதை, அதை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தெரிந்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. கடினமான பாதைகள், இடுக்கமான பாதைகள், அதற்கு தெரிந்து கொண்ட பிறகு எனக்கு விருப்பமில்லை ஆண்டவருக்கு இணங்கி கொடுக்க. கடைசியில் ஒன்று புரிந்து கொண்டேன், தேவன்கிட்ட இருந்து நம்ம தப்பித்து கொள்ளவே முடியாது. நம்ம ஒப்பு கொடுத்து விடுவோம் என்று ஒப்பு கொடுத்த பிறகு அதே பாதைகள் லகுவாக இருந்தது. இன்னைக்கு அநேகர் போராடி கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு செம்மையாய் தெரிகிறது எது, என் கண்களின் பார்வைக்கு எது இன்பமானது, என் வயிற்றுக்கு எது இன்பமானது, அதை தான் தெரிந்து கொள்ளுகிறாங்க. இன்னைக்கு சில நாட்கள் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட உடனேயே வயிறு வலி, வயிற்று எரிச்சல், வாயெல்லாம் பொத்து போகிற தன்மை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உணர்கிறேன். ஒரு சின்ன கிரீன் சில்லி கூட உடம்புக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது. ஆனால் இதை தான் தெரிந்து கொள்ளுகிற வாலிப பிள்ளைகளும் சகோதரர்களும் சகோதரிகளும் சிறு பிள்ளைகளும் உலகத்தில் அதிகமாக காணப்படுகிறாங்க. அது எத்தனையா இவர்களை பாதிக்கும் என்கிற நினைப்பு கிடையாது. செம்மையாய் தோன்றுகிறது நாங்கள் செய்கிறோம்.
என்று என்றைக்கும் ஒரு நாள் மறிக்க தான் போகிறோம். அதுக்கு என்னத்துக்கு நாங்கள் இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்க வேண்டும் நினைக்கிறவர்கள் அநேகர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது யோபு 8:7 உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பம் துவக்கம் மற்றவர்களை போல நடக்க முடியாத காணப்படலாம், ஆனால் சம்பூர்ண முடிவு உண்டு. சில காரியங்களை வெறுத்து விட்டா நல்ல ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ள முடியும். சிலது வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டார். என் ஹஸ்பண்ட் டயாலிசிஸில் இருக்கும்போது கிட்னி பிரச்சனைகள் அவங்களுக்கு ஆரம்பித்த ஸ்டேஜில் டாக்டர்ஸ் சொன்னாங்க சால்ட்டு குறைச்சிருங்க. அந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க, இதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடுங்க. ஆனால் அவங்களுக்கு இருந்த அந்த வியாதி குறித்து அறிந்தவுடனே வந்த வேகம் என்ன சொல்லிச்சு, எப்படி ஒரு முடிவு வரப்போகுது, எல்லாத்தையும் சாப்பிடு என்று சொல்லி அதிகமாக ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் போயிட்டு, நான் அவங்களோட போகலை, வேறு ஒரு மகனோட போய் ஒரு கிண்ண நிறைய ஊறுகாயும் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டாங்க. உடனேயே எல்லாம் ஏறி போயிடுச்சு சால்ட்டு. அதனால பார்த்தீங்கன்னா பல காலங்கள் தள்ளிப்பட வேண்டியிருந்த டயாலிசிஸ் பிரச்சனை அவங்களுக்கு சீக்கிரமாக பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு அலட்சிய மனப்பான்மை. நமக்கு ஒரு நல்ல துவக்கம் வரக்கூடும், இது கூட பண்ணாத ஒரு நிலைமை வரலாம், இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம், இந்த மெடிசன் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை தான் இன்னைக்கு அநேகரை கண்களுக்கு எது பிரியம் வாய்க்கு எது பிரியம் அதையே செய்கிறவளாக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய ஆரம்பம் ஒருவேளை துவக்கம் ஒருவேளை இப்படியெல்லாம் இருக்கலாம், கசந்த வாழ்க்கை போல காணப்படலாம், உன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி இதை ஏற்றுக்கொள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலம் இருக்கிறது, முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும். இன்னைக்கு தேவனுடைய ஆலயம் நம் சரீரம். ஒருவேளை எல்லாரும் என்ன வேணா செய்யலாம், ஆனா நான் ஒப்பு கொடுத்தா எனக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு எத்தகையாதா இருக்கும். நினைத்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நீங்க தான் எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணி எவ்வளவோ முயற்சி எடுத்து உங்க மாமிசமும் உங்க மனசும் விரும்பினதை செய்யணும்னு தான் நீங்க முயற்சி செய்றீங்க. ஆனால் அது முடியுதா? நிச்சயமா எல்லாத்துலேயும் ஒரு புள்ளி வைக்கிறாரே ஆண்டவர், ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறாரே. தொடர்கதை ஆகணும்னு நினைக்கிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு செமிகோலன் போட்டுட்டு தொடரணும்னு நினைக்கிறீங்க, முடியலையே. ஏன் இன்னைக்கு சிந்தித்து பார்க்க கூடாது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தேவனை அறிந்தவன், சுவிசேஷம் தெரியும், உன் கையில வேத புத்தகம் இருக்கு, உன் மொபைல்ல இருக்குது, எல்லாத்தையும் கேட்கிற, கொஞ்சம் கேட்டுட்டு உடனே புள்ளி வச்சுட்டு ஆஃப் பண்ணி போடுவது காரணம் என்ன? இந்த சுவிசேஷ வெளிப்பாடை நான் பெற்றுக்கொள்ள கூடாது, பெற்றுக்கொண்டா கீழ்ப்படிய வேண்டி இருக்கும் என்றுதானே. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிற தேவன், நம்முடைய தேவன். ஒரு முறை ஊழியத்தில் ஒரு சபையோடு இணைந்து செய்த காலங்களில் வந்த துன்பத்தின் நிமித்தம், ஏளனம், பரியாசம், அவமானம், இது நிமித்தம் இனிமேல் என் உயிர் வாழ்கிற வரைக்கும் நான் ஊழியமே செய்யக்கூடாது என்று யோசித்த நேரத்தில் ஒரே ஒரு பாடல், அந்த நாளிலே ஒரு பாடல் ஒரு பாஸ்டர் மூலம் எங்களுடைய வீட்டை தேடி வந்தது. உன்னையே நீ வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். அந்த பாடலை அவர் பாட விருப்பம் இல்லாம தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் தொடர்ந்து பாடும்போது அந்த பாடல் முடிவதற்குள்ளாக எனக்குள்ள நல்ல ஒரு மனம் மாறுதல் வந்து தேவனுடைய சமூகத்தில் அழுது ஒப்பு கொடுத்து மறுபடியும் ஓட துவங்கினேன். அது மாதிரி நீங்க மட்டும் தப்பித்து கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. எத்தனை வியாதிகள் கொரோனா டைம்ல வந்து எத்தனை அருமையான ஊழியர்கள் நித்திய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. ஒருவேளை தேவ சித்தமாக இருந்திருக்கலாம். சில பேர் சில ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்ததினால இருக்கலாம்.
இல்லை அவர்களுடைய காலம் முடிந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை நம்ம யோசித்து பார்க்கணும். தேவனுடைய நியாய தீர்ப்பு, அதற்கு நாம் பயப்பட வேண்டிய காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள் நடுவிலே அது துவங்குமே. ஆனால் ஆண்டவரை அறியாதவங்க, கீழ்ப்படியாதவங்க, நம்ம குடும்பத்தில் இன்னும் ரட்சிப்புக்குள்ளாக பரிபூர்ணமாய் வராதவங்க, முழுகி ஞானஸ்நானம் பெறாதவங்க, திருவிருந்தில் பங்கு பெறாதவங்க, பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? நமக்குள் தேவ பயம் வேண்டும். லூக்கா 18 முதல் 8 வசனங்கள்ல கூட நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாதே, தொடர்ந்து ஜெபம் பண்ணு. இதுல நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்றதுக்கு முடியாதது என்ன காரியம்? தேவ பயம் இல்லாதது தான். என்ன ஆண்டவரை நான் நம்பி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை, இனி உலகத்துக்குள்ள போறேன், நல்லா இருக்குது, உலகம் சுகமாக இருக்குது, குளிர் காய்கிற ஒரு நிலைமைக்குள்ள நிறைய பேர் போறாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஏழை விதவை தான் யாரை நோக்கி போகிறோம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், 1-2 நாள்லேயே தெரிஞ்சிருக்கும். இந்த நியாயாதிபதி ஏன் என்னை அலக்களிக்கிறான், இன்னைக்கு போ நாளைக்கு வா, இன்னைக்கு வா நாளைக்கு வா என்று சொல்லி இவன் எதுக்கு உதாசீனப்படுத்துறான் தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் வேற யாருமே அவளுக்கு தெரியாது. இன்னைக்கு அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் இயேசுவை தவிர நம்ம யாருமே தெரியாது. இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன் வந்துட்டோம். இதுக்கு நடுவில் ஒரு மிடில் நின்று, நடுவு நிலைமையில் நின்று எனக்கு ஒரு விடுதலை தருகிற வேற ஒருவரை நான் அறிய மாட்டேன். அப்போ என்ன செய்ய? அவரிடத்துல தான் போய் நிற்க முடியும். ஆண்டவர் அப்படி அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை போல இல்லை. அவர் இரக்கமுள்ள தேவன். நான் பதில் செய்ய மாட்டேனா என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. ஒரு முடிவை நோக்கி, நித்திய ஜீவனை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றியை தேவன் வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்கத்தானே போயிட்டு இருக்கிறோம். இதை மட்டும் நினைச்சு பார்த்தீங்கன்னா சோர்ந்து போக மாட்டீங்க. என்னுடைய ஆரம்பம் இது. எவ்வளோ வயசானா என்ன? ஆபிரகாம் பாருங்க, 100 வயதுல தான் குழந்தையை பெற்றெடுக்க திராணி உள்ளவனானான். சாராள் அது போல முதிர் வயதுல தான், அவளுடைய கர்ப்பமெல்லாம் செத்து போனப்பந்தான், சரீரம் செத்து போனப்பந்தான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்க்கும் தாயாக மாறினாள். இன்றைக்கு அது போன்ற ஒரு உறுதியை நமக்குள்ள வைத்து கொள்ள வேண்டும். எந்த நாள் நமக்கு முடிவு நாளாய், மரண நாளாய் இருந்தாலும் அந்த நாள் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர் நேர்த்தியாய் செய்வார். அவர் போன அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு, அதிலே நமக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். அவர் வெற்றி பெற்றபடினால் நானும் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு நாம் முன்னேறி செல்ல வேண்டியவர்கள். செபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனை, இன்று நம்பிக்கை இல்லாத நிலைமையிலே இந்த செய்தியை கேட்ட தமது பிள்ளைகள், ஆரம்பத்திலே அவர்கள் நம்பிக்கையற்று கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த செய்தியை முழுமையாய் கேட்கிற கிருபை ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக என் அன்பு தகப்பனே. கேட்டுக்கு போகிற பாதைகள் அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கலாம். சில பேர் ஒரு சினிமாவை தொடங்கினாங்கன்னா முடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க, மைன்யூட்டாக கவனிக்கிறாங்க. அதுபோல அதை விட மேலாக கோடானு கோடி ஒரு ஆண்டவரை மடங்கு ஒரு வாஞ்ச தாகம் இதை துவங்குகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கிடைக்கட்டும். அதன் மூலம் முழுமையாய் இந்த செய்தியை கேட்டு என் ஆண்டவரே அவர்கள் விடுவிக்கப்பட உதவி செய்வீராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படி எதிலெல்லாம் நீதியான நம்பிக்கை அவர்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, எந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்று காத்து கொண்டு இருந்தும் இன்று வரைக்கும் நிறைவேற்றப்படலையே என்று வேதனையோடு இருக்கிறாங்களோ, உங்க வார்த்தை எங்களை போல ஒரு மனுஷனுடைய வார்த்தை இல்லப்பா. அதை நிறைவேற்றி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தும். கையளவு மேகம் எனக்கு இருக்கு, எனக்கு தேவையெல்லாம் பெருவெள்ள வெறும் மழை என்று எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே கொடுத்து ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை அணைத்து கொள்ளும், ஆறுதல் படுத்தும். அவர்கள் பிசாசின் பிடியில விழுந்து விடாதபடி, நூதன உபதேசங்களிலே விழுந்து விடாதபடி கத்தாதி கத்த செம்மையான பாதையிலே கரங்களை பிடித்து நடத்தும். உடைய பிள்ளைகளுடைய உள்ளம் உற்சாகம் கொள்ள துதி பாடல்களால் உள்ளத்தை நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.